கலை வளர்க்கும் கலாலயம் சிவாலயம்.
முருகப்பெருமான் அருடைய திருப்பள்ளி எழுச்சி திருவெம்பாவை விளக்க ஒலி குறுந்தகடு வெளியீடு இரண்டும் நிகழ்கிற இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது மிக அற்புதமாக வில்லிசை வேந்தர் அவர்கள் வில்லிசை வழங்கினார்கள். நிகழ்ச்சிகள் இப்பொழுது தொடங்குகின்றன. இறை வணக்கத்தை திருமயிலை ஓதுவாமூர்த்தி சர்க்குருநாதன் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். வரவேற்புரையை சிவாலயம் மோகன் அவர்கள் வழங்குகிறார்கள். நூல் அறிமுக உரை என்னுடையது. தலைமை தாங்கி சிறப்பிக்கிறவர்கள் மாண்புமிகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள். நூலை வெளியிட்டு பாராட்டுரை வழங்க இருக்கிறவர்கள் அருட்செல்வர் அவர்கள். முதல் பிரதியை பெற்று வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற சான்றோர்கள் தவ திரு ஊரநடிகளார் அவர்கள், தவ திரு கோவை சிவபிரகாச சுவாமிகள், முனைவர் அவை நடராஜன் அவர்கள். திறனாய்வு வழங்குகிறவர்கள் முனைவர் இரா செல்வக்கணபதி அவர்கள். நன்றி உரையை பொறியாளர் நா சோமசுந்தரம் அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். அறிஞர் பெருமக்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். செல்வம், ரமணன் சார், ரமணன் சார். கொடுக்கும்போது படிப்பார். அது முன்னாடி சொல்லிட்டு திருமயிலே பா சர்க்குருநாத ஓதுவாமூர்த்திகள் இறைவணக்கம் செய்ய இருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். பல்லாடு தலை சடைமேல் உடையான் தன்னை பாய் புலித்தோல் உடையானை பகவன் தன்னை சொல்லோடு பொருள் அனைத்தும் ஆனான் தன்னை சுடர் உருவில் என்பு அரா கோலத்தானை அல்லாத காலனை முன் அடர்த்தான் தன்னை ஆலின் கீழ் இருந்தானை அமுது ஆனானை கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே. சிவாலயம் ஜே மோகன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குகிறார்.
திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. வருகை தந்திருக்கும் சான்றோர்கள் அனைவரையும் சிவாலயம் சார்பில் இரு கைகூப்பி அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். சைவ சமயப் புரவலர், சிவம் பெருக்கும் சீலர், ஞானதான வள்ளல், அண்ணல் சன்மார்க்கச் சுடர் விளக்காய் திகழும் அருட்செல்வர் ஐயா அவர்களே, உங்களை தாழ்பணிந்து வரவேற்கிறேன். தூய்மையை நெஞ்சில் வைத்து தொண்டுக்கு உள்ளம் வைத்த தாங்கள் 90 ஆண்டை தொட்ட இந்த நேரத்தில் தங்களை சிவாலயம் சார்பில் வரவேற்று வணங்கி வாழ்த்து பெறுவதை எங்கள் பேராக கருதுகிறோம். சிவாலயம் தன்னால் இயன்ற சிறு தொண்டுகளை செய்து வருகிறது. தங்கள் செம்மை நலம் சான்ற நெஞ்சம் அந்த தொண்டுகளை பாராட்டி ஊக்கப்படுத்தி இருக்கிறது. ஊக்கப்படுத்தி வரவும் செய்கிறது. அவ்வகையில் தங்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடப்பாடு உடையவர்கள். தமிழகமே தங்களுக்கு நன்றி கடப்பாடு உடையது. எண்ணி பார்க்க இயலாத அளவு குறைந்த விலையில் தாங்கள் சங்க இலக்கியங்களை தமிழக மக்களுக்கு தந்தீர்கள். திருமுறைகளை திரும்ப திரும்ப தந்து கொண்டிருக்கிறீர்கள். திரு அருட்பாவிற்கு உரைவேந்தர் ஔவை துரைசாமி பிள்ளை அவர்களை உரை எழுதச் செய்து தமிழகத்துக்கு கொடுத்தீர்கள். 2 முறை மறுபதிப்பும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஏராளமான சிவாலய திருப்பணியை செய்திருக்கிறீர்கள், செய்தும் வருகிறீர்கள். வடலூர் திருப்பணி ஆற்றினீர்கள். வள்ளற்பெருமான் பேரால் கல்வி தொண்டு செய்கிறீர்கள். தலைநகரில் ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக வள்ளலார் மகாத்மா விழா கொண்டாடுகிறீர்கள். தலைநகரிலும் பிற இடங்களிலும் தேவார இசைக்கலை விழா கொண்டாடுகிறீர்கள். தேவார ஓதுவா மூர்த்திகளையும் தேவாரம் பாடுபவர்களையும் விருது தந்து கௌரவிக்கிறீர்கள். கொடுத்த கொடைக்கு கணக்கு உண்டா தங்களிடத்தில் இல்லை. தங்களை பாராட்டுவது தமிழகத்தின் கடமை. அதில் ஒரு சிறு துளி கடமை பொறுப்பை நாங்கள் இப்போது ஒருவாறு செய்யத் தொடங்கி மகிழ்கிறோம். தாங்கள் காவிரி மணலினும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று எங்கள் கற்பகவல்லி உடனாய கபாலீச்சரத்து பெருமானை நினைந்து வாழ்த்தி தங்களை வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து தலைமை தாங்கும் நீதியரசர் மாண்புமிகு திரு ஜெயச்சந்திரன் அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம். யாருக்கு நிமிர்ந்தாலும் நீதிக்கு தலை வணங்கியே தீர வேண்டும். நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே என்று சிவபெருமானை அழைக்கின்றார் திருவாத ஊரடிகள். சட்டம், ஒழுங்கு, முறை, நீதி, நியதி எப்படி அழைத்தாலும் பொருள் ஒன்றுத்தான். நமது நீதியரசர் அவருடைய பதவிக்கு பெருமை சேர்ப்பவர். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி தருவதற்கு சிவாலயம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அவரை அன்போடும் மதிப்போடும் வணங்கி மகிழ்கிறோம். தவத்திரு ஊரனடிகளும் தவத்திரு கோவை சிவப்பிரகாச சாமிகளும் அருட்பெருகு தனிக்கடலும் அன்பு செறி கடலும் போலவும் சன்மார்க்கத்தின் 2 கண்கள் போலவும் விளங்குகின்ற புனிதர்கள். தவத்திரு ஊரனடிகள் ஆய்வாளர், பேச்சாளர், நூலாசிரியர். திருவருட்பா திருமுறையை நம் நம்பியாண்டார் நம்பிகள் போல செப்பம் பண்ணி கொடுத்தவர். வாழையடி வாழையென வள்ளற்பெருமான் வகுத்த திருநெறிக்கு தூணாக விளங்குபவர். பல நாடுகள் வலம் வந்து திரு அருட்பாவை, சைவ சமயத்தை, இந்திய நாகரிகத்தை மக்கள் மத்தியில் நயம்படச் சொல்லி புகழ் பரப்புபவர். தவத்திரு கோவை சிவப்பிரகாச சாமிகள் பசி தவிர்த்தலாகிய தொண்டே தம் மெய்த்துண்டாக செய்து வருகிறார். ஆதரவற்றோர்க்கு புகலிடமாக மேட்டுக்குப்பத்தில் கருணை இல்லம் நடத்தி வருகிறார்.
நாவன்மையில் வாரியார் சுவாமிகளை நம் நினைவுக்கு அடிக்கடி கொண்டு வருபவர் சுவாமிகள். இவ்விரு புனிதர்களையும் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் பணிந்து வரவேற்கிறோம். முனைவர் ஔவை நடராசன் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றவர். தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக விளங்கியவர். உரைவேந்தர் ஔவையின் திருமகன் இவர். செல்லாத இடமே இல்லை, பேர் சொல்லாத மேடை இல்லையே என்னும் அளவுக்கு புகழ்பெற்ற அவர் சிவாலயத்தின் உற்ற நண்பர், சிந்தனையாளர். சொல்லின் செம்மல் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். சிவஞான கலாநிதி நம் பேராசிரியர் முனைவர் இரா செல்வ கணபதி அவர்களும் சிவாலயத்தின் உற்ற நண்பர். அவர் சொல்லும் செயலும் வாழ்வும் தொண்டும் சைவமாக திகழ்பவர். சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர், நூலாசிரியர். இவர் இந்நூற்றாண்டின் சைவ உரைக்காரர். வரலாற்று சைவ சமய களஞ்சியம் தொகுத்து வரும் ஓர் ஒப்பற்ற செயல் வீரர். அவருடைய திருவாசக சிந்தனைகள் தொகுப்பாக திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி உரை குறுந்தகடு இன்று வெளிவருகிறது. ஏற்கனவே சிவாலயம் அதன் வெளியீடாக திருச்சதகம் 100 பாடல்களுக்கும் உரைவிளக்கம் குறுந்தகடுகளாக வெளியிட்டு உள்ளது. பேராசிரியர் செல்வகணபதியை அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். பொறியாளர் நா. சோமசுந்தரம் அவர்கள் வேதாத்ரி மகரிஷி ஞானப்பட்டறையில் உருவான ஒரு வைரப்பதக்கம். ஆங்கிலமும் தமிழும் அவருடைய நாவில் பயின்று மெருகேறி இருக்கின்றன. சிறந்த கவிஞர், அற்புதமான எழுத்தாளர், பேச்சாளர். நூல்களும் பல இயற்றியுள்ளார். பல இடங்களுக்கு சென்று மனம் வளமாக நலமாக இருக்க உரை மருந்து வழங்கி வரும் ஞான வைத்தியர் இவர். அவர்களையும் வணங்கி வரவேற்கிறோம். இன்று அவர்கள் நன்றி உரையாற்றுகிறார்கள். வில்லுப்பாட்டிசைத்த ஐயா சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கு அறிமுகம் வேண்டுமா? தேவைப்படாது. ஒரு பழம்பெரும் கலைக்கு காலத்துக்கு ஏற்ற புது வடிவம் கொடுத்து பழமையான ஞானத்தையும் புதுமையான அறிவு செல்வத்தையும் வழங்கி வரும் அற்புத கலைஞர் இவர். தம் மக்களையும் தம் வழியில் பயிற்சி தந்து பெரியோர் அவையில் முன்னிற்கச் செய்யும் சாதனை சான்றோர் இவர். ஒழுக்கமே நல்வாழ்வின் வித்து என்று தாமே அந்நெறியில் வாழ்ந்து மக்களுக்கு போதித்து வரும் உத்தமர் இவர். நகைச்சுவை என்னும் இனிப்பு கலந்து மருந்து கொடுக்கும் மனநல மருத்துவர். சிவாலயம் இவருடைய வில்லிசையில் ஔவையாரை ஒளி குறுந்தகடாக வலம் வரச் செய்திருக்கிறது. அவரையும் அவரது குழுவினரையும் அன்புடன் பணிந்து வரவேற்கிறோம். இறைவணக்கம் பாடிய எங்கள் சிவாலயத்து உற்ற துணையாக விளங்கும் ஓதுவா மூர்த்திகள் சத்குருநாதன் இனிய குரலுக்கும் ஏற்றமிகு பக்திக்கும் எளிய இனிய பண்புக்கும் சொந்தக்காரர். பக்தி வயல் உழுது பயிர் செய்யும் தொண்டே உழவர். அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சிவாலயத்துக்கு வாய்த்த இன்னொரு அரிய நண்பர் எங்கள் பேராசிரியர் மா. வைத்தியலிங்கன். அருட்செல்வரின் சிவசேனையில் இவரும் ஒரு படை செயலாளர். பாவீரும் நாவீரும் கொண்ட நல்லவர் இவர் இளவல் கோடிலிங்கமும் சைவ உலகுக்கு கிடைத்த மெய்த்தொண்டர்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். சொல்லாண்மை வீரர் ரவி அவர்களை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் அருட்செல்வரின் நிழல். தொண்டை தவமாக நினைக்கும் தூயவர். அருட்செல்வர் நினைத்ததை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவதில் நிறைவும் திறனும் பெற்ற நண்பர் ரவி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இங்கே வருகை புரிந்துள்ள சான்றோர்கள் அத்தனை பேரையும் பத்மஸ்ரீ ஐயா இந்திரா பார்த்தசாரதி அவர்களையும், மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அன்பு காந்தி அவர்களையும், ஓபிஆர் நிறுவனங்களின் செயலர் வடலூர் திரு செல்வராஜ் அவர்களையும், சைவ சித்தாந்த மதிப்பிற்குரிய தியாகராஜன் அவர்களையும், மதிப்பிற்குரிய முத்துக்குமரன் அவர்களையும் மற்றும் ஏனைய அறிஞர் பெருமக்களையும், திரு ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். சிறு வயது முதலாக எனக்கு சிவநேயத்தை என் பெற்றோரும் பாட்டனார் இவர்கள் ஊட்டி வளர்த்தார்கள்.
திருவாவடுதுறை திருமடத்தை நிறுவிய நமச்சிவாய மூர்த்திகள் என் சிந்தையையும் சென்னியையும் ஆட்கொண்டார்கள். திருமுறைகளும் தமிழும் சைவ சாத்திரங்களும் திருவருட்பாவும் என் மனதில் இடம் கொண்டு விட்டன. அதன் விளைவாகத்தான் என்னால் இயன்ற அளவு இவைகளை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு நூல்களாக வெளியிடும் ஆர்வம் உண்டாயிற்று. இன்று அந்த ஆசை நூலாக வெளிவந்து உள்ளது. அருட்செல்வர் நடத்தி வரும் ராமலிங்கர் பணிமன்ற விழாக்களில் நீண்ட நெடு நாட்களாக தவறாது கலந்து கொண்டு வருகிறேன். அது எனக்கு உந்து சக்தியாய் வழிநடத்தும் துணையாய் அமைந்தது. நண்பர்கள் பேராசிரியர் இரா செல்வகணபதி, கலைமாமணி, என் பேரன்பு சகோதரர் டாக்டர் எஸ்வி ரமணன் போன்றோர் துணையுடன் குறுந்தகடுகள், ஒளி தகடுகள், சைவ சமய சார்பான ஒளி பேழைகளும் உருவாக்கி வருகிறேன். எனக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் ஒரு தனி பக்தி உண்டு. அவர்கள் இல்லாவிடில் தமிழ் ஏது என்று உணர்ந்தேன். தலபுராணங்கள் வட்டார பக்தி இலக்கியங்களாகும். அவைகள் தோன்றியிராவிட்டால் சம்பந்தப்பட்ட தலங்களுக்கு பெருமையும் செழிப்பும் உண்டாக வாய்ப்பே இல்லை. எங்கள் திருமயிலை கூறிய 2 புராணங்களில் குன்றக்குடி ஆதீனத்து திருக்கூட்டத்து கட்டளை தம்பிரானாக திருமயிலையில் அருளாட்சி செய்திருந்த அமுதலிங்க தம்பிரான் சுவாமிகள் அருளி செய்த தலபுராணம் பழமையானது. இப்புராணத்திற்கு மகாவித்வான் காஞ்சி சபாபதி முதலியார் அவர்கள் சிறந்த உரை செய்து அருளித் தந்தார்கள். இப்புத்தகம் எமது புத்தக தொகுப்பில் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இந்நூல் வெளிவந்து 120 ஆண்டுகள் முடிந்து இன்று நடக்கும் இந்த நந்தன வருடம் 121ஆம் ஆண்டு என தெரிய வருகிறது. இதை தவத்திரு ஊரநடிகளார் அவர்களும் உறுதி செய்தார்கள். அதனை மறுபதிப்பு செய்து வெளியிடுவது எங்கள் பெருமான் காபாலி திருவடிக்கு நாங்கள் அர்ச்சிக்கும் ஞான புஷ்பம் என்று கருதி வெளியிடுகிறோம். இந்நூலுக்கு அருளாசி வழங்கி சிறப்பித்த திருவாவடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் காசி திருமடம், குன்றக்குடி ஆதீனம் மற்றும் மாணிக்க வாசகர் ஆதீனத்திற்கும் சிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நூல் உருவாக்கத்தில் சிவாலயத்துக்கு உதவிய நம் பேராசிரியர், நம் அலுவலக உதவியாளர்கள், ராமலிங்கர் பணிமன்ற செல்வங்கள் மற்றும் பேராசிரியர் வைத்தியலிங்கன், திரு பூசை ஆட்சிலிங்கம் ஆகியவர்களை இவ்விடத்தில் நன்றியோடு நினைக்கிறோம். இன்னும் பல நூல்கள் இதுபோல் வெளிவர பஞ்சாக்கர தேசிகர் திருவருளும் அருட்செல்வர் வாழ்த்தும், இங்கே எழுந்தருளியிருக்கும் சுவாமிகள் இருவரின் ஆசியும், அறிஞல் பேராசிரியர்கள் துணையும், உங்கள் எல்லோருடைய அன்பும் எம்மை வழிநடத்தி செல்லும் என்ற நம்பிக்கை எமக்கு உறுதியாக உள்ளது. எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து இவ்விழாவினை சிறப்பிக்கும் சான்றோர் பெருமக்களது பொற்பாதங்களை வணங்கி வாழ்த்தி எம் அன்பான நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்து கொண்டு என் வரவேற்பு உரைவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மாலை அணிவித்தல் சிவாலயம் மோகன் அவர்களுடைய 90வது பிறந்த நாள் பெருமகரத்தை ஒட்டி அவருக்கு போற்றி செய்யும் ஒரு நினைவு பரிசாக மோகன் அவர்கள் ஒரு கேடயத்தை வழங்குகிறார்கள். அதை டாக்டர் எஸ்வி ரமணன் அவர்கள் இப்பொழுது அந்த வாசகத்தை படிக்கிறார்கள். வணக்கம். கேடயத்தில் உள்ளது: திருச்சிற்றம்பலம், சிவாலயம், திருமயிலை, சென்னை. தமிழும் கலைகளும் சைவ சன்மார்க்கமும் நாடும் மக்களும் நனிவாழ் பணி செய்யும் திருத்தொண்டர் 90 அகவை எய்தும் அண்ணலார் பொள்ளாச்சி அருட்செல்வர் டாக்டர் நா. மகாலிங்கம் அவர்களுக்கு மகிழ்ந்து சூட்டும் புகழாரம் ஒளி நெறி வளர்க்க வந்த வள்ளலார்.
ஒளி நெறி வளர்க்க வந்த வள்ளலார். ஜே. மோகன், தலைவர், சிவாலயம், சென்னை, 22/4/2012. இந்த நூல் திருமயிலை தலபுராணம். இந்த தலத்தை பற்றிய 2 தலபுராணங்களிலே ஒன்று. 250 ஆண்டுகளுக்கு முன்னால் அமிர்தலிங்க தம்பிரான் என்கின்ற ஒரு அருளாளராலே, மிகச்சிறந்த கவிஞர் புலவர், அவராலே இயற்றப்பட்டது. அந்த காலகட்டம் தலபுராண காலகட்டம் என்று சொல்லலாம். தலபுராணங்கள் ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டது போல வட்டார இலக்கியங்களாகவே வளர்ந்திருக்கின்றன. வட்டார இலக்கியம் என்றால் இப்போ இருக்கிற விமர்சகர்கள் குறிக்கின்ற பொருளிலே சொல்லவில்லை. ஒரு வட்டாரத்திற்குள்ளே அது அந்த ஊருக்கு பெருமை சேர்க்கின்ற இலக்கியமாக விளங்கி இருக்கின்றன. இந்த மாதிரி இலக்கியங்களாலே தான் அந்தந்த ஊர்களுக்கு பெருமை உண்டாயிற்று. பழனியில் வழங்குகிற மாம்பழ கதை தான் பழனிக்கே ஒரு பெரிய சிறப்பை உண்டாக்கிற்று. கும்பகோணத்தில் பெரிய மகாமகம் என்றால் அங்கே இருக்கிற ஒரு தலபுராணம் தான் இப்போ ஆயிரக்கணக்கான இல்லை, லட்சக்கணக்கான மக்களை மகாமகத்திற்கு ஈர்க்கிறது. இந்த திருவிழாக்கள் தான் அந்த ஊருக்கு ஒரு மதிப்பையும் புகழையும் திருவிழா காரணமாக அங்கே செல்வச் செழிப்பையும் உண்டாக்குகிறது. ஒவ்வொரு ஊருக்கும் இப்படி தலபுராணம் தான். ராமேஸ்வரம் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், ஸ்ரீரங்கம் ஆகட்டும், எல்லாம். ஸ்ரீரங்கத்தில் ஒரு புஷ்கரம் என்று ஒன்று நடக்கும். வடக்கத்தியார்கள் வந்து குளிக்கிறார்கள், இந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காவேரி புஷ்கரம் என்ற மகாமகம் போல மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இப்படி தலபுராணங்கள் தான் பல ஊர்களுக்கு, தமிழகத்து ஊர்களுக்கு சிறப்பை உண்டாக்கி இருக்கிறது. அதில் திருமயிலை தலபுராணம் ஒரு அற்புதமான இலக்கியம். படிக்கின்றவர்களுக்கு அது நல்ல ஒரு செழுந்தமிழ் நூலாக இருப்பது தெரிய வரும். அதை பற்றின விவரங்களை எல்லாம் முன்னாலே மோகன் அவர்கள் அது பதிப்பு உருவான வரலாற்றை அவர்களே சொல்லிவிட்ட காரணத்தினாலே அதை நான் எடுத்து சொல்வது மிகை. இப்போது இந்த நூல் குன்றக்குடி ஆதீனத்தினுடைய சொத்து. குன்றக்குடி ஆதீனத்து குருமகா சன்னிதானத்தை இங்கே நாங்கள் அழைத்த போது சுவாமிகளுக்கு வேறு அலுவல் இருந்த காரணத்தினாலே வர முடியாமைக்கு பெரிதும் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். நம்முடைய மடத்து நூல் இங்கே அரங்கேறுகிற போது நம்மால் வர முடியவில்லை என்று. ஆனால் அவருடைய பிரதிநிதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மோகன் அவர்களுக்கு வாழ்த்துறை அனுப்பிச்சிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அருட்செல்வர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் பெருமங்கலத்தை முன்னிட்டு அவர்களுக்கு அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். அதை இப்பொழுது சரி கொண்டகுடி சார் வாங்க. கபாலி கோயிலிருந்து ஐயா அவர்களுக்கு இப்பொழுது அருள் பிரசாதங்கள் வருகின்றன. நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடனவே புலிசூடு மயிலாபுரி கற்பகமே ஸ்ரீ கல்பகாம் பாஸ்மேத ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமி பிரசாத பல சித்தி ரஸ்து. மயிலாப்பூர் வாரங்கோடு பாலவிநாயகர் ஆலயத்திலிருந்து இப்பொழுது அருள் பிரசாதம் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பெறுகிறது.
அடுத்தது காஞ்சிபுரத்திலிருந்து கோயில் குமரகோட்டத்து அருள் பிரசாத், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அருள் பிரசாத். மோகன் சார் மூலம் ஜெகத் சம்மதாம் மோகாபாயன ரசாயனம் பிரணமதாம் முக்தேந்திர சூடாமணி காமாட்சியாக கடினஸ்தனாங்கிதபு வியாக்கியாத காமாகமஹ கல்யாணம் சததம் கரோது பகவான் காஞ்சிபுரி நாயகः வெள்ளம் காட்டி வெருட்டி ஓடி அஞ்சி தழுவி வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை இகழ் வினானை காணக்கண் அடியே பெற்றவாறே. குன்றக்குடி குருமகா சன்னிதானம் அவர்கள் இப்பொழுது சால்வையும் திருவருள் பிரசாதமும் அவருடைய பிரதிநிதிகள் மூலமாக வழங்கி சிறப்பிக்கிறார். சார்பாக நம்முடைய தவத்திரு அடிகளார் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். நீதியரசர் அவர்கள் இப்பொழுது தலைமை உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அனைவரின் அளவிலா அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனும் நட்பண்புகளுக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்து தன்னலம் கருதாமல் நாள்தோறும் பொதுப்பணிகள் பலவற்றை தவறாமல் செய்து வரும் மனிதருள் மாணிக்குமாய் போற்றப்படும் சிவனருளே வடிவான பெரியவர் திரு நா. மகாலிங்கம் அவர்களது 90வது வயதை எட்டிய நாளினை கொண்டாடும் இவ்விழாவிலே கலந்து கொள்ளும் இவ்வாய்ப்பினை பெற்றதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அருட்செல்வர் திரு மகாலிங்கம் அவர்களும் தவத்திரு ஊரானடிகள், தவத்திரு கோவை சிவப்பிரகாச சுவாமிகள், முனைவர் ஔவை நடராஜன் அவர்கள், சிவப்பிரகாச சாமிகள் மற்றும் செல்வ கணபதி முனைவர் செல்வகணபதி அவர்களும், பொறியாளர் நா. சோமசுந்தரம் அவர்களும், இறைவணக்கம் கூறிய சத்குருநாத ஓதுவர் அவர்களும், திரு சிவாலயம் ஜே. மோகன் அவர்கள் வெளியிடப்பட இருக்கும், அவர்கள் அச்சிட்டு வெளியிடப்பட இருக்கும் இந்த நூலிலே பல விஷயங்கள் உள்ளன என்பதை எடுத்துக்காட்டாக இத்தனை வல்லுநர்களும் தமிழ் அன்பர்களும் புலமைமிக்க பேராசிரியர்களும் தமிழ் தொண்டர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இவ்விழாவிலே கலந்து கொள்ள என்னை அழைக்கும் பொழுது திரு நா. மகாலிங்கம் அவர்கள் நான் வரவேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டார்கள். அந்த அன்பு கட்டளையினை ஏற்று இங்கு இந்த விழாவிலே கலந்து கொள்கிறேன். இவ்விழாவிற்கு மேலும் சிறப்பூட்டியிருக்கும் இங்கு வந்து இவர்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்கள். திருவண்ணாமலை ஆதீனத்து
பெருந்தவ ஞானம் பெற்ற ஸ்ரீ அமிர்தலிங்க தம்பிரான் சுவாமிகள் இயற்றியுள்ள திருமயிலை தலபுராணம் மகாவித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் அவர்களின் பொழிப்புரையுடன் இன்று வெளியிடப்பட உள்ளது. சிறப்புமிக்க இந்நூலின் 2ஆம் அவதாரம் என்று கூறும் வகையிலே இன்று சுமார் 120 ஆண்டுகளுக்கு பின் இந்நூல் தோன்றியுள்ளது என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பினை பெற்றதற்கு திரு ஜே மோகன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அறம் செய்க அதனை இன்றே செய்க என்று கூறியிருக்கிறார் வள்ளுவர். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை எனும் வள்ளுவரின் கூற்றினை நாளை செய்குவம் அறனெனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும் இதுவென வரைந்தும் வாழ்நாள் உணர்ந்தோர் முதுநீர் உலகிற்கு முழுவதும் இல்லை என்கிறது சிலப்பதிகாரம். திருமயிலை தலப்புராணம் போன்ற அரிய நூல்களை இயற்றுவதையும் பின்பு அதனை புதுப்பித்து அச்சிட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியினையும் அறமாக கருத வேண்டும். இந்த அறத்தினை இன்று ஜே மோகன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு இசைஞானி உயர்ந்த நிலையிலே உள்ள கர்நாடக சங்கீதத்தை இசை அறியாத பாமர மக்களுக்கு கொண்டு சேர்க்கும்போது எவ்வாறு அதனை மருவி வழங்குகிறானோ அதைப்போல அரிய நூல்கள் பலவற்றை பொதுமக்களிடையே சென்றடைய செய்ய வேண்டும். நூல்களும் இசையினைப் போல் சாதாரண மக்களிடையே சென்றடையும் போதுதான் அவை பரிபூர்ணம் அடைகின்றது. அம்முயற்சியில் ஈடுபடும் இசைக்கலைஞர்களுக்கு அறிவுரை கூறும்பொழுது பால் கலந்து தேன் கலந்து பசுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவிட்டாமல் இனிக்கும் இசை என்பார்களாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றும் பகிர ஒரு திணை அளவேனும் இருவிழி எனவும் கூறினார் அருணகிரிநாதர். அதைப்போன்று இந்நூலால் தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் இந்நூலை வெளியிட்டுள்ளார் திரு ஜே மோகன் அவர்கள். அதுபோல பல சைவ சித்தாந்த தொண்டுகளையும் அவர் செய்து வருகிறார் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒரு செய்தியாகும். ஞான புதைகளிலே ஒன்றாய் புதைந்து கிடந்த திருமயிலை புராணத்தை புதுப்பித்து வெளியிட்டு திருமயிலின் தனிச்சிறப்பினை உலகமெல்லாம் அறியும் அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் எனது இனிய பாராட்டுக்கள். சிறந்த சீர்களை கொண்டதாக போற்றப்படும் இந்நூல் சிறந்த உரையையும் பெற்றுள்ளது. விநாயகரை போற்றியும் கயல்வெளியால் கற்பகவல்லியை போற்றியும் கூத்தாடும் விநாயகரை போற்றியும் மற்றும் சிங்காரவேலரையும் திருநாவுக்கரசரையும் மாணிக்கவாசரையும் பற்றிய பயனுள்ள தகவல் பலவற்றை கூறியும் இந்நூல் சிறப்பு பெற்றுள்ளது. இந்நூலிலே இராமாயண அதிகாசம் குறித்தும் எழுதப்பட்டுள்ளது. இத்தலபுராணத்தில் சமயாச்சாரியார் 4வருக்கும் ஆதி சைவருக்கும் தனித்தனியே துதிப்பாடல்கள் உள்ளன. தலபுராணங்கள் காரணமாகவே ஊர் பெருமை அடைகிறது என்பதை இந்த நூலிலிருந்து அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. தொன்மயிலை என போற்றப்படும் மயிலாப்பூர் திருஞான சம்பந்தரால் மாமயிலை என்றும் உயர்மயிலை என்றும் போற்றப்பட்டுள்ளது. 63 நாயன்மாரும் திருவிழா காணும் தலமாக மயிலை திகழ்கிறது. 12 மாதங்களிலும் விழாக்கள் நடத்தப்படும் தலமாகவும்
சம்பந்தப் பெருமான் எலும்பை பெண்ணாக்கி அற்புதத்தினை நடத்திய தலமும் அதுவே. மயிலையே கைலை என மயிலையன் மாண்பை கைலைக்கு ஒப்பிடுகிறார்கள். மயில்கள் ஆரவாரித்து கொண்டிருந்த ஊர் மயிலாப்பூர். மயில்கள் ஆர்ப்பரிக்கும் வகையிலே வளம் பெற்றிருந்த மயிலாப்பூரை மயூர சப்த பட்டணம் என்று வெளிநாட்டு பயணிகள் குறிப்பிடுவதுண்டாம். செல்வம் மல்கு திருமயிலாபுரி என்று சேக்கிழாரும் மயிலையின் மாண்பினை போற்றியுள்ளார். கவிதைக்கு சிறப்பூட்டும் வகையிலே கற்பனைகள் மிகுந்த இந்நூலில் உவமையும் பல உண்டு. தமிழ் வேதமாக திகழும் திருக்குறளை உலகிற்கு தந்து தமிழுக்கு சிறப்பூட்டிய திருவள்ளுவர் வாழ்ந்த தலமும் மயிலாப்பூர். இதனை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் பெற்ற தமிழ்நாடு என பாடியுள்ளார் பாரதியார். பறந்து விரிந்த ஞானப்பாட்களடாய் விளங்கும் திருமயிலை தலபுராணத்தினை ஒரு புதிய வடிவத்திலே வெளியிடுவதற்கு ஏதுவாக இருந்த அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். தேவாரம், திருவாசகம் போன்ற தெய்வீக பாடல்கள் தேனருவியாக ஒலித்து கொண்டிருந்த வீதிகளிலே இன்று கொலவெறி என்னும் பாடல் முழங்கிக் கொண்டிருக்கின்றது. கடவுள் என்னும் தத்துவத்தையே தட்டி கேட்கும் வண்ணம் விஞ்ஞானம் வளர்ந்து வருகிறது. இவ்வேளையிலே இதுபோன்று அருந்தொண்டாற்றி இந்நூலினை வெளியிட்டு சீராக சிவதொண்டு செய்து கொண்டு வரும் ஜே. மோகன் அவர்களுக்கும் அவரது துணைவியார் திருமதி ஹேமா மோகன் அவர்களுக்கும், ஏன்னா அவங்களையும் நாங்கள் பருப்பு வேகாது என்பாங்களே, அதனால் I thought I should mention her contribution. Welcome. இவ்வறிய சேவையிலே பங்கேற்றிடும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஒருத்தராக சொல்ல முடியல, பிகாஸ் there are so many who are involved in this great deed. ஒரு கல்லிலே இரு கனிகள் என்று கூறும் வகையிலே இன்று 3 கனிகள். திருவெம்பாவை விளக்க உரை ஒளி குறுந்தகடு வெளியீட்டு விழாவும் இதுவே. பெரியவர் மகாலிங்கம் அவர்களது 90வது வயதின் ஒரு விழாவாகவும், இந்நூல் தலபுராணம் வெளியீட்டு விழாவாகவும் மற்றும் இந்த குறுந்தகடு வெளியீட்டு விழாவும் ஒரு கனியிலே 3 ஒரு கல்லிலே 3 கனிகள் என்று கூறும் வகையிலே பெரியவர் திரு மகாலிங்கம் அவர்களது 90வது பிறந்த நாளை கொண்டாடும் விழாவாகவும், மயிலை தலபுராணத்தை வெளியிடும் விழாவாகவும் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இவ்வேளையிலே பெரியவர் திரு மகாலிங்கம் அவர்களும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் சீரும் சிறப்பும் பெற்று நீடூழி வாழ்வதற்கு அருள இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடன் சேர்ந்து எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை அளித்ததற்கு சிவாலயம் பதிப்பீட்டு சங்கமும் அதிலே சார்ந்தவர்கள் அனைவருக்கும், இந்த விழாவினை ஏற்பாடு செய்த மற்ற அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீதி அரசர் அவர்களுக்கு நன்றி. இப்போது அருட்செல்வர் அவர்கள் திருமயிலை தலபுராணத்தை வெளியிடுகிறார்கள். அதனோடு நம்ம செல்வக்கணபதி அவர்கள் அற்புதமாக உரையாற்றி விளக்க உரை தந்திருக்கின்ற மணிவாசப் பெருமானருடைய திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை ஆகிய 2 நூல்கள் விளக்க உரை ஒலி குறுந்தகடு அதனையும் வெளியிடுகிறார்கள்.
திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை, விளக்க உரை, ஒலி குறுந்தகடுகள் வழங்கியவர் பேராசிரியர் டாக்டர் செல்வகணபதி அவர்கள். முதல் பிரதியை பெற்று சிறப்பிக்கிறார்கள் தவ திரு ஊரநடிகளார், தவ திரு கோவை சிவபிரகாச சுவாமிகள், டாக்டர் ஔவை நடராஜன் அவர்கள்.
அன்புடைய பெரியோர்களே, திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி குருமகா சன்னிதானம் அவர்கள் இங்கே நீதி அரசருக்கும் மற்றவர்களுக்கும் சிறப்பு செய்ய ஆணையிட்டு அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது ஆதீனத்தினுடைய சார்பிலே சிறப்பு செய்யப்படுகிறது. நீதி அரசர் அவர்களுக்கு இப்போது அருட்செல்வர் அவர்களுடைய பாராட்டுரை நிகழ இருக்கிறது. அவருடைய அன்போடு பாராட்டுரை வழங்க வேண்டி கிடைக்கிறது. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவாவை நீர்மொழிவேணியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சொல்மொழி வாழ்த்தி வணங்குவான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சிறந்த திருமலை தலபுராணம், குறுந்தகடுகள் ஆகியவற்றை வெளியீடு செய்ய சிவாலயம் கொண்டு வந்திருக்கும் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, வணக்கத்திற்குரிய தவத்திரு ஊரநடிகள் அவர்களே, தவத்திரு சிவபிரகாஷ் சுவாமிகள் அவர்களே, பேராசிரியர் செல்வர்களுடன் அவர்களே, என்னுடைய அன்பின் நண்பர் சிவாலய மோகன் தம்பதிகளே, டாக்டர் அவை நடராஜன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உரித்தாக. இன்று பரணி நட்சத்திரம், சென்ற பரணி திருவிடை மருத்துவத்தில் கொண்டாடினேன். இந்த நாள் நிர்ணயம் பண்ணும்போது பரணி என்று தெரியாது, ஆனால் இன்று பரணி வந்திருக்கின்றது. இந்த நாளில் பிறந்தவாள் அது தெரிவித்த நீதிபதி அவர்களுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் சிவாலயன் மோகன் தம்பதிகளுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய நல்லாசியை கூறிக்கொள்கின்றேன். நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவருடைய பாட்டனார் நீதிபதி, தகப்பனார் பார்லிமெண்ட் மெம்பர், சிறந்த பாரம்பரியமுடையவர். உங்கள் நாட்டிலே ஈரோடு பக்கத்தை சார்ந்தவர். அவரை போன்றவர்கள் தான் இந்த நாட்டில் தர்ம சக்கரம் தடம் பொருளாமல் நாட்டை காப்பாற்றி வருகின்றவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கவிஞர் சுப்புஆரும் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய வாழ்த்து பெறும் பேர் இன்று எனக்கு கிடைத்திருக்கின்றது. நீண்ட நாளாக அவர்கள் சிறப்பாக இந்த வில்லிசையை தமிழகம் கொண்டு சிறப்பாக பரப்பியிருக்கின்றார்கள். அவர்களே கூறினார்கள், அவருடைய திருமகள் கல்யாணத்தின் போது தொடர்ந்து அவர்கள் பாட வேண்டும் என்று மாப்பிள்ளையை கேட்டுக்கொண்டேன். இந்த மாப்பிள்ளையும் கூட சேர்ந்து பாடுகின்றார் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. அடுத்தபடியாக இந்த முறை பேரனும் கூட சேர்ந்து பாடுவதனால தாத்தாவுக்கு அப்புறம் பேரன் இடம் பிடித்து கொண்டிருக்கின்றார், பிடித்து விடுவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கின்றது. தவத்திரு ஊர்நடிகள் அவர்களும் தவத்திரு கோவை சிவபிரகாஷ் சுவாமிகளும் அவை நடராஜன் அவர்களும் எங்கள் ராமலிங்கர் பணிமன்றத்திற்கு மட்டுமல்ல சர்மாக்கு இயக்கத்திற்கு பெரும்பலமாக விளங்குகின்றார்கள். அவருடைய வாழ்த்துக்கள் நேரடியாக இன்று எனக்கு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். செல்வ கணேசன் அவர்கள் சைவத்துக்கு இறைவன் வழங்கிய கொடை. அற்புதமான சைவ சமய கலைக்கலைஞர் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அவரை முதல் சந்தித்தது 1972 சிங்களத்தீவில். அங்கு ஒரு பெரிய இந்து மகான் நடைபெற்றது. அங்கு நானும் சென்றிருந்தேன். அவரை அங்கு தான் முதல் முறையாக சந்தித்தேன். பொறியாளர் சோமசுந்தரமும் வைத்தியலிங்கமும் என்னோடு எப்போதும் இருப்பவர்கள். பொறியாளர் சோமசுந்தரம் அவர்கள் நீதிபதி NS ராமசாமியுடைய அண்ணன் மகன்.
வைத்தியலிங்கம் சொன்னது போல கீழே என் பிறந்த நாளை நூல்கள் வெளியீட்டு நாளாக கொண்டாடுவது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருவதாகும். இங்கு வந்துள்ள எல்லா விருந்தர்களுக்கும் ஆண்டில் மூத்தவன் என்ற முறையில் என்னுடைய ஆசீர்வாதங்கள். இன்று சன்னிதானம் அவர்களும் பல திருக்கோயில்களும் வந்திருந்து எனக்கு ஆசீர்வதினார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில ஆண்டுகளாக தமிழுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது. ஏராளமாக புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஏராளமான புத்தகங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. பல புதியன என்றிருந்தாலும் இளைஞர்கள் இப்பொழுது படிப்பதற்கு நிறைய இளைஞர்கள் வந்துவிட்டார். தமிழகத்தில் எஸ்எஸ்எல்சி படிக்கின்றவர்கள், பரீட்சை எழுதுகின்றவர்கள் 11 லட்சம் பேர், ஹையர் செகண்டரி எழுதுகின்ற 7 லட்சம் பேர். அதற்கு மேலாக இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் வருஷம் 1 வருஷம் 1.25 லட்சம், 4 வருஷம் போட்டால் 5 லட்சம். ஆர்ட்ஸ் கல்லூரிகள்லாம் எடுத்துக்கொண்டே என்று சொன்னால் அதில் ஒரு 5 லட்சம் இருக்கும். இப்படியாக ஒரு சுமார் 20 லட்சத்துக்கு மேலாக இளைஞர்களே புதிதாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் படிப்பதென்றால் பழைய நூல்களை வயதானவர்கள் 40 வயதுக்கு மேலே 50 வயதுக்கு மேலே ஓய்வு பெற்ற பிற்பாடு சாவகாசமாக பார்ப்பது வழக்கம். இந்த நிலை அப்படி இல்லை. இப்பொழுது மாறி இளைஞர்கள் படிப்பதற்குரிய வாய்ப்புகள், இளைஞருக்கு வேண்டிய நூல்களும் வருகின்றன. இன்று கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இது போன்ற பல துறைகளில் பல விஞ்ஞான கருவிகள் வந்து கொண்டிருந்தாலும் புத்தகத்தை அவைகளெல்லாம் நீட்டிவிட முடியாது. புத்தகம் எப்பொழுதும் கையோடு இருப்பது அழகு, எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். அந்த கருவிகளை கையாள வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு திறமை வேண்டும். புத்தகத்தை படிப்பதற்கு அவ்வளவு திறமை தேவையில்லை, சுலபமாக நாம் எடுத்து படித்துக் கொள்ளலாம். மறுபதிப்பில், நல்ல கட்டமைப்பில், நல்ல அச்சமைப்பில், நல்ல தாளில், மேனாட்டு தரத்தில் வெளியாவதுதான் மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். பழங்காலத்தில் இதற்குரிய வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருந்தும் உவே சுவாமிநாதன் அவருடைய நூல் பதிகள் மிக தரமாக இருந்தன. நூல்கள் நமக்கு உற்ற நண்பர்கள் என்று ஆங்கில கவிஞர் ராபர்ட் சத்லே கூறுகிறார். மை நெவர் ஃபெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தே வித் ஹூம் ஐ கன்வர்ஸ் டே பை டே. என்னை பிரியாத கைவிடாத நண்பர்கள், ஏதாவது துணை வந்தால் அதை போக்கும், குறைந்தபட்சம் குறைக்கும் புத்தகங்களே நல்ல துணைவர்கள், சந்தோஷம் இருந்தால் அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் நண்பர்களும் நூல்களும். இன்றெல்லாம் பெற்றோர்கள் குழந்தைகளை 100 மார்க்கு மேலே வாங்கு என்று வீண் வற்புறுத்தி கொண்டு அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் பாஸ் பண்ணி விட்டாயா என்று தான் பெற்றோர் கேட்பார். அதற்கு மேலே ஒன்று கேட்பார். அதே கஷ்டம் இல்லை, நான் படித்த பள்ளிக்கூடம் பொள்ளாச்சியில் 500 பேர் தான் ஹைஸ்கூல், தாலுக்காவுக்கே ஒரு ஹைஸ்கூல், மொத்தம் 500 பேர் படித்தோம். அந்த படிப்பு படித்து பள்ளியில் 2வது மாணவனாக சேர்ந்து நான் சென்னைக்கு வந்தவன். ஆனால் 600க்கு வாங்கின மார்க் 324. சென்னையில் வந்து பார்த்தால் எல்லாரும் 420 மேலே வாங்கியிருந்தார்கள். அவரோடு போட்டி போட்டு படிக்க வேண்டிய நிலை. குழந்தைகளுக்கு கொஞ்சம் தாராளமாக சுதந்திரம் கொடுத்து பாடத்தை தவிர இதர அவர்களுக்கு பிரியமான துறைகளிலும் அவர்கள் காலத்தை செலவிடுவதற்கு பெற்றோர்கள் இணங்கி வர வேண்டும். எல்லாரும் உடனடியாக எடுத்து கம்ப்யூட்டரில் போய் 14 வருஷம் வேலை செஞ்சு 3 வருஷத்துக்குள்ள நர்வஸ் டெபிலிட்டி வந்து என்னுடைய நண்பருடைய தங்கை அமெரிக்காவில் போய் வேலை செய்து அவளுக்கு ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளாக நர்வஸ் டெபிலிட்டி வந்து விட்டது. அப்புறம் என்னிடம் சொன்னார், நான் ஃபுல்லாக கோயம்புத்தூருக்கு அனுப்புங்கள், ஆயுர்வேத வைத்தியம் செய்து சரி பண்ணி அனுப்புவேன் என்று சொல்லி அவர் வந்து ஒரு 6 மாதம் இருந்து செய்து கொண்டு போனார். ஆகவே இந்த கம்ப்யூட்டர் யுகம் என்பது இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் சும்மா கொடுக்கின்றார்கள். அது கிராஜுவேட் ஆரம்பிக்கின்ற மாணவனுக்கு கொடுத்தால் 3 வருஷம் உபயோகப்படுது, மற்ற இன்ஜினியரிங் காலேஜில் 4 வருஷம் உபயோகப்படும். இந்த ஆண்டு கொடுத்துருப்பது நேற்று என் பேசி வந்து சொன்னால் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிடைத்திருக்கிறது, பரீட்சையெல்லாம் முடிந்து விட்டு நான் ஊருக்கு போகின்றேன், என்ன செய்து தாத்தா என்று சொன்னாள். சர்க்கார் உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள், ஞாபகமாக வைத்துக்கொள்.
ஆகவே யோஜனை நாம் சொல்ல வேண்டும் என்றால் முதல் வருஷ மாணவருக்கு முதலில் கொடுக்க வேண்டும். வருஷ ஆரம்பத்தில் கொடுத்தால்தான் அந்த ஒரு வருஷமாக அதை உபயோகப்படுத்த முடியும். ஆக இன்று புத்தகங்கள் கையில் இருந்தால் தான் சுலபமாக பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுதெல்லாம் இன்னும் சில ஐபேட் என்று வந்து விட்டது. ஆனால் அதுவும் சிரமப்பட்டு தான் தேடி பிடிக்கணும். ஆனால் அது என்னதான் வளர்ச்சி இருந்தாலும் நூல்கள் நம்ம எப்பொழுதுமே கை கழகு நூல் என்று சொல்வது உண்டு. நான் பொள்ளாச்சியில் இருந்தபோது என் தந்தையார் சேர்மன் அந்த முனிசிபல் லைப்ரரியனை அவங்க லைப்ரரிக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கிருந்த தமிழ் புத்தகங்கள் எல்லாம் 3-4 ஆண்டுகளில் படித்து விட்டேன். அது மாதிரியாக கல்லூரியில் இருந்த போதும் நான் அதிகமாக பாடம் படித்தேன் என்று சொல்ல முடியாது. நிறைய லைப்ரரி உபயோகப்படுத்தியிருக்கின்றேன். அதன் காரணமாகத்தான் எனக்கு பொதுவான பல நாடுகளை பற்றியும் பல சமுதாயங்களை பற்றியும் ஒரு அறிவு ஏற்பட்டது. பாட புத்தகங்கள் நம்மை ஒரு தகுதிக்கு தயாரிக்கின்றது. அதை மட்டும் படித்து கொண்டிருந்தால் போராது. வெளியே போனால் பாடத்திட்டத்தில் மட்டும் கேள்வி கேட்க மாட்டார், எல்லாவற்றிலும் கேள்வி கேட்பார். எனக்கு என்னுடைய நண்பர் சொன்னது, தினசரி ஹிந்து படிக்க வேண்டும் கல்லூரிக்கு போனதும். அப்புறம் காந்தியுடைய ஹரிஜன் படி வார பத்திரிகை என்று சொன்னார். அந்த மாதிரியாக குழந்தைகள் எல்லாம் பாடங்களை தவிர இதர நல்ல விஷயங்கள் சிலவற்றை ஆரம்பத்திலிருந்து படித்தால் அவருடைய வாழ்க்கையில் பின்பாடு எப்பொழுதும் சிரமம் வரும்போது அவைகள் அவளுக்கு மன பலத்தை கொடுக்கும். சதை கூறுகின்றார், wherever these casual eyes are cast, the mighty minds of old. புத்தகங்கள் தான் பெரியவர்களுடைய சிந்தனையை அவருடைய அறிவை நமக்கு கொடுக்கின்றது. இல்லைன்னா இப்போல்லாம் மை போட்டு போய் பெரியவங்களை பார்க்குறோன்னு சொல்லி மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க ஜாஸ்தி இருக்காங்க. ஆனால் புத்தகம் அப்படி யாரையும் ஏமாற்றாது. அது இப்பொழுதெல்லாம் முன்பு உரை கிடையாது, இப்பொழுது பதம் பிரித்து போட்டு உரை போட்டு நூல்கள் வந்திருக்கின்றன. அதன் காரணமாக சுலபமாக படிக்க முடியும். முன்பு இலக்கணம் தெரிந்தவர்கள் தான் படிக்க முடியும். அந்த வார்த்தைகளை உடைத்து படிப்பது என்பது சிரமமான வேலை. ஆனால் பிரித்து போட்டிருப்பதன் காரணமாக யாரும் படிக்கலாம். உரையோடு போட்டிருப்பதனால இன்னும் சுலபம். ஆக மோகன் அவர்கள் நமக்கு வேலையை மிக சுலபமாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்களை பாராட்டுகின்றேன். இது நம்முடைய வாழ்வை பொன்னாக்கும். இனிமேல் இந்த புதிய எந்திரங்கள்லாம் வந்துருக்கிற போது கல்லூரி பள்ளிக்கு அவசியம் இல்லாமல் போகும் என்று சிலருக்கு சந்தேகம். என்னதான் இருந்தாலும் கல்லூரியும் பள்ளியும் இருந்தால் ஆக வேண்டும். நான் 10-15 பேர் 30 பேர் சேர்ந்திருந்தால்தான் நமக்கு எப்படி கூட்டாக வாழுவது என்று தெரியும். வீட்டிலேயே கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு இன்டர்நெட்டை வைத்துக்கொண்டு படித்து விட்டால் நாம் தனியாக இருப்போம், மற்றவர்களோடு எப்படி பழகு என்று தெரியாது. ஆக கல்லூரிகளும் பள்ளிகளும் அவசியம். ஆனால் ஆசிரியர் இவ்வளவு தேவையில்லை. ஆசிரியர்களை குறைக்கலாம். இப்போ டிவியில் கிளாஸில் விட்டால் சந்தேகத்தை விளக்குவதற்கு ஆசிரியர் போகிறோம்.